தேவி இப்படி நம்ம கையில தகாத வார்த்தையால பேசுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்போ நம்ம தேவி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்நார்மலா இருந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யார் இருக்காங்களோ இல்லையோ, நம்ம குழந்தைக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம். நம்ம குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, நமக்காக இருக்க போகுது அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருந்தவங்களுக்கு, இப்போ நம்மளோட குழந்தை இல்லையோ அப்படின்ற மாரி நெனச்சு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, தேவி மனவேதனை பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் இப்போ தன்னோட குழந்தை தான்கிட்ட இல்லாம போனதுக்கு முக்கிய காரணம் நம்ம கயல். அவங்க மேல எந்த அளவுக்கு கோவத்த காட்ட முடியுமோ, அத விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்த காட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இத யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கயல் பண்ணது எல்லாமே நியாயமான விஷயமா இருந்தாலுமே கூட, அதாவது விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேவியோட புருஷன். அவரு நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாரி பார்த்தாங்க. அதுவும் இல்லாம தன்னோட குழந்தை இல்லாம, இப்படி விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டுருவாரோ அப்படின்ற மாரி பயந்து தான் கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட குடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது, கயல் இத அப்படியே விட போறேன் அப்படின்ற மாரி சொல்லல. எப்படியாச்சும் வந்து போயின்னா நான் உன்னையும் அந்த விக்னேஷ் குழந்தை எல்லாரையுமே சேர்த்து வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் தேவி கிட்ட சொன்னாங்க. ஆனா தேவி கடைசியில இப்படி வந்து போயின்னா பேசுவாங்க அப்படின்னு கயல் எதிர்பார்க்கவே இல்ல. கயல் இருந்துட்டு வந்து போயின்னா ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுறாங்க. தேவி இப்படி பேசுறத கேட்ட உடனே. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த அன்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நீங்க உங்களால தான் இது எல்லாமே. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குழந்தை பத்திரமா தான் இருந்துச்சு. தேவியும் குழந்தை இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா தானே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது, நீங்க கொண்டு போய் அந்த குழந்தைய குடுத்ததுனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் இருந்துட்டு, "டேய் அன்பு என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அவங்களோட வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா, சரி செய்யறதுக்காக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "எதுக்கா நீங்க சரி செய்யறது? என் குழந்தை என் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சந்தோஷமா ரொம்ப இதா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அங்க என் குழந்தை எப்படி இருக்கு? என்ன ஏது அப்படின்றது தெரியல. என் குழந்தைக்கு எதுனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, அதுக்கு காரணம் நீங்க தான்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தைய முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அது கூட அந்த அளவுக்கு பெருசா நம்ம கயலுக்கு அஃபெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தையும் வர விட்டுற மாட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எமனா வந்திருக்கிறதே நீ தான். உன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, என் குழந்தையோட உயிரே போக போகுது. அந்த விக்னேஷும் அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, என் குழந்தைய நல்லபடியா பார்த்துக்க மாட்டாங்க. இப்படி ஏன் என் குழந்தைய என்னைய பிரிச்சு இவ்ளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே நீங்க செஞ்சது தான் தப்பு. நீங்க இப்படி வந்து பண்ணியிருக்கவே கூடாதுக்கா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வார்த்தையால பேச முடியாதோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுறாங்க. நம்ம கயலு, எழிலு, காமாட்சி எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட இருக்காங்க. "தேவி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் வந்து பார்த்தீங்கன்னா உன் குழந்தைய கொல்லணும்னு நினைப்பேனா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "அக்கா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதக்கா. எனக்கு என் குழந்தை இப்பவே வேணும். எனக்கு அக்காவும் தேவையில்ல, யாருமே தேவையில்ல. எனக்கு என் குழந்தை மட்டும் தான் முக்கியம். இனிமே யாரையுமே நான் பார்க்க போறது கிடையாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, தேவி பேசுனத கேட்ட உடனே நம்ம கயலுக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சு போற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களோட நலனுக்காக பார்த்து இப்படி கயல் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு நிப்பாங்க அப்படின்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.